ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 34 சங்கீதம் 17 வசனம். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். நீதிமான்கள் என்றால் யார்? அவர்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்பாராம். அப்ப இதுல இருந்து 2 பேர் கூப்பிடுகிற சத்தம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய சத்தம் கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமானுடைய ஜெபத்தையோ கர்த்தர் கேட்கிறார். அப்ப ஆண்டவர் நீதிமான் என்று யாரை சொல்லுகிறார்? நீதிமான் எல்லாரும் நீதிமான்கள் அல்ல. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சிலர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாவத்தில் அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும். அவர்கள் நீதிமான் என்று கர்த்தர் அழைப்பது இல்லை. ஆனால் நீதிமான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அனுதினமும் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவர்கள் தான் நீதிமான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முடிவு பரியந்தம் அப்படின்னா ரட்சிப்பை காத்து கொள்ளுவது. பாவம் வருகிற பொழுது பாவத்தை எதிர்த்து நின்று அதிலிருந்து தன்னை விலக்கி காத்து கொள்ளுவது. இது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபை. அப்பதான் அவங்களை நீதிமான்கள் என்று அழைக்கிறார். இப்ப நீதிமான்கள் பூமியில நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டமே நீதிமான்கள் கூட்டம் இருக்கிறது. பாவம் செய்யாத பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவனுக்காக வாழ அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு பெரும் திரள் கூட்டம் இருக்கிறது. பாவிகள் இருக்கிறார்களா, துன்மார்க்கர்கள் இருக்கிறார்களா? அவர்களும் ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறார்கள். ஏன்னா வேதத்துல நமக்கு நிறைய விஷயங்களை கர்த்தர் ரொம்ப விளக்கமா வெளிப்படுத்துற விசேஷத்துல கடைசி அதிகாரங்கள்ல சொல்லும் பொழுது அவர் சொல்லி இருக்கிறாரு, அந்த 2 மந்தைகள் நிற்கும், ஒன்று செம்மறியாடு, இன்னொன்று வெள்ளாடு. அப்ப இந்த வெள்ளாடு உள்ள வராது, செம்மறியாடு தான் உள்ள வரும். அப்ப அது பெரிய ஆச்சரியத்தை தந்தது. ஆனால் கர்த்தர் அந்த ஆச்சரியம் எல்லாம் போக்கத்தக்கதாக தான் ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவர்கள். அதனால எசேக்கியேல் புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும், அந்த மாம்சமான யாவர் மேலும் ஒரு ஆசீர்வாதமான மழையை பொழிய பண்ணுவேன். இந்த ஆசீர்வாதமான மழை என்ன செய்யுமா? குளங்களை நிரப்பும், வயல்வெளியை செழிப்புள்ளதாக்கும். அந்த செழிப்பான வயல்வெளியில் ஆடுகளும் மாடுகளும் போய் அவைகள் நன்றாக மேய்ந்து அவைகள் இளைப்பாறும். That is a great privilege for God giving to the righteous people in this world. தேவன் நீதிமான்களுக்காக வைத்திருக்கிற ஒரு ஸ்பெஷல் அல்லது ஒரு முக்கியமான ஆசீர்வாதம் இதுதான். இந்த ஆசீர்வாதத்தை தான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீதிமான் கூப்பிடும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு. The Lord God will listen to the prayer of righteous. அப்ப நீதிமானுடைய சத்தத்தை ஆண்டவர் கேட்டு அவர்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்களாக்கி அப்ப அவர்களை விடுவிக்கிறார். அவங்கள நீதிமான்களை பாதுகாக்கிறார். இப்ப நீங்களும் நானும் நீதிமான்கள் அப்படின்னா எல்லா இடுக்கண்களுக்கும் விளக்குவார். அதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு நெருக்கடி வருது,
ஒரு நீதிமான் கூப்பிடுகிறான்னு கேட்ட உடனே அந்த நீதிமானுக்கு இறங்குகிறவராய் இருக்கிறார், உதவி செய்கிறவராக இருக்கிறார், ஒத்தாசை தருகிறவராக இருக்கிறார். அவர் இரத்தத்தினால கழுவப்பட்டு தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை கேட்கிறார். இப்ப நீங்க ஒரு காரியத்தை கவனிங்களேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நடவடிக்கைகள் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரத்துல கொர்னேலியோஸ் என்று சொல்லுகிற ஒரு 100க்கு அதிபதி, ஒரு மிலிட்ரி ஆபீசர் அவன் இருக்கிறான். அவனுக்கு தான தர்மங்கள், அவனுடைய ஜெபங்கள், அவனுடைய தான தர்மங்கள், அவன் ஏழைகளுக்கு செய்வதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நினைப்பூட்டுதலாக வந்து சேர்ந்தது. இப்போ ஒரு தூதன் வருகிறார், வந்து சொல்லுகிறார், கொர்னேலியுவே, நீ ரட்சிக்கப்பட வேண்டும். நீ தேவ சமூகத்துல உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுகிறா, அதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நீ ரட்சிக்கப்பட வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? அப்படி இந்த பேதுரு என்கிற ஒருவரை அழைத்து அனுப்பி கூப்பிடு. அவர் வந்து உனக்கு சொல்லுவார் நீ என்ன செய்ய வேண்டும் என்று. அவனுக்கு பெரிய சந்தோஷம். கேபான்னு சொல்லுகிற பேதுருவை ஆள் அனுப்பி கூப்பிடுகிறார். இப்பொழுது கேபா வருகிறார், பேதுரு அங்கே வருகிறார். அவர் கொர்னேலியுவுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அவருக்கு அறிவிக்கப்படுகிற அந்த வேளையிலேயே, இப்போ கொர்னேலியு மாத்திரம் அங்கே ரட்சிக்கப்படலை. கொர்னேலியு மாத்திரம் கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ரட்சிப்பு அவனுக்குள்ள வரல. கொர்னேலியுக்கு மாற்றம் வரல. கொர்னேலியு தனக்கு உண்டான நண்பர்கள், சிநேகிதர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து அனுப்பியிருந்தான். ஏன்னா தேவ தூதன் வந்து சொல்லி இருக்கிறார், ஸோ சம்திங் ஸ்பெஷல் வில் ஹேப்பன் இன் மை ஹோம். என் வீட்டில் ஏதோ ஒரு நன்மையான காரியம் நடக்க போகிறது, ஒரு பெரிய மீட்பு உண்டாக போகிறது. ஆண்டவர் என்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், அதை என்னோடு கூட என் ஜனங்கள் கேட்டு அனுபவித்து பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள், தன்னுடைய சிநேகிதர்கள், அவருக்கு உண்டானவர்கள் எல்லாரையும் அழைத்து வந்துவிட்டார். அந்த வீடு முழுவதும் திரளான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஒரு மிலிட்ரி ஆஃபீஸருடைய வீடு 100 பேர் அவருடைய பட்டாளத்தில் இருக்கிறார்கள். அப்படின்னா அந்த வீடு எவ்வளவு பெரிதாக இருக்கும். அத்தனை பெரிய அறைகளிலேயும் ஆட்கள் நிரம்பி வழிகிறார்கள். அந்த நிரம்பி வழிந்த ஆட்களுக்கு நடுவில் பேதுரு வருகிறார், பிரசங்கிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை திருஷ்டாந்தப்படுத்தி காண்பிக்கிறார். அவர் பேசும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அப்ப என்ன, கொர்னேலியுவை ரட்சிக்கணும், ரட்சிப்பின் வார்த்தை அவன் கேட்கணும். அந்த வார்த்தை கொர்னேலியு இருதயத்துக்குள்ள போன உடனேயே ஆவியானவர் அங்க கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்ப ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிச்ச உடனே அங்க அபிஷேகம் பெற்று துள்ளுகிறார்கள், அபிஷேகத்தில் நிரம்புகிறார்கள். அங்கே ஒரு அபிஷேக கூட்டம் நடத்தப்படலை. அவர் பேசுகிறதை கேட்கும் பொழுதே அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இப்ப பேதுரு சொல்றாரு, நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாதான் அபிஷேகம் நினைச்சோம், அதுக்கு முன்பே இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு விட்டார்கள், இப்ப தண்ணீர் முழுகுக்கு விளக்கலாமா, இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஒரு திரள் கூட்டமான ஜனங்களுக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். அப்போ அந்த மனிதன் தன்னுடைய வாழ்வில் பாவம் செய்யாத, அக்கிரமம் செய்யாத, மற்றவர்களை குறைவாக எண்ணாத ஒரு பெரிய அரசாங்கத்துறை அதிகாரியாக இருந்த பொழுதும், அவன் இத்தாலியா பட்டணத்தால இருந்த பொழுதும், அவருடைய பட்டாளத்தின் கீழே 100 பேர் இருந்த பொழுதும், தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படித்தபடினாலே அவனை ரட்சித்து நீதிமான் என்ற ஸ்தானத்தில் அவனை அழைத்து வந்து நிறுத்திவிட்டார். இப்ப கொர்னேலியு நீதிமான். அப்ப ஏற்கனவே அவன் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டவர் இப்பொழுது அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். ஏற்கனவே ஜெபத்திற்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் இப்பொழுதும் கொர்னேலியுடைய ஜெபத்திற்கு அவர் கவனித்து பதில் கொடுக்கிற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இது சாத்தியமல்ல, புதிய ஏற்பாட்டில் இது சாத்தியப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம்
இந்த கொர்நேலியுக்கு உண்டானவர்களுக்கெல்லாம் கிடைத்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய நன்மையை கர்த்தர் கொர்நேலியுவை கொண்டு அங்கே நடப்பிக்கிறதை காண முடிகிறது. இத காலை வேளை ஆராதனையில வந்திருக்கிற நீங்கள் இந்த நீதிமான் என்ற பட்டத்திற்கு உரியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களை கர்த்தர் அப்படி மாற்றி உங்களை வழிநடத்த விரும்புகிறார். நீங்கள் நீதிமான்களாய் இருக்கும் பொழுது உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கவனமாய் கேட்பார். உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். உங்களுடைய எல்லா இடுக்கண்களுக்கு கர்த்தர் விலக்கி காப்பார். அப்ப நீதிமான்களை இல்லாமல் கூப்பிடும் பொழுது, இப்ப துன்மார்க்கத்தில் இருக்கிறவன் துன்மார்க்கத்தில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அதை கர்த்தர் அருவருப்பாக தான் நினைப்பார். நீங்க தானே சொல்றீங்க, நீங்க தானே சொன்னீங்க, அதாவது ஆண்டவர் நம்முடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார் என்றெல்லாம் சொன்னீங்களே, இப்ப எப்படி அப்படி நீங்க கேட்கலாம். எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்பார் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிற அறிவுக்குள்ள வந்து நீதிமான்கள் என்ற நிலைமைக்கு வந்தவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாமல் பாவத்திலே இருந்திருந்தால் அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டார். அது அவருக்கு அருவருப்பாக இருக்கும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டான், அவன் மீட்கப்பட்டுட்டான், அவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஸ்தானத்தில் அவன் வந்து விட்டால் அவனை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் வேறு யாரும் இல்லை. ஆனா அவன் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றத்துக்கு போய் அவன் தேவனை விட்டு வழி விலகி போகிறான் என்றால் அவனை போல இப்பிரபஞ்சத்தின் மேல் உலகத்தின் மேல் ஆசை வைத்து பின்மாறி போனவர்கள் எவரும் இல்லை. அதனால் இந்த காலை வேளையில நீங்களும் நானும் தேவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படும் பொழுது நீதிமான்கள். நம்ம கூப்பிடுறதுக்கு அவர் கேட்டு செவி கொடுத்து, இக்கட்டு வருது, நெருக்கடி வருதுன்னா அதுல இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் அற்புதமான ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் ஆச்சரியமான ஆண்டவர். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர். நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமுமானவர். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தர் நமக்கு குறைவை காண விட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை, நம்முடைய வாழ்க்கையில நன்மையை, நம்முடைய வாழ்க்கையில கிருபையை, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை, அபிஷேகத்தை, வல்லமையை நமக்குள்ள தந்து நம்மை அழகாக அற்புதமாக நம்மை வழிநடத்தி வருகிறார். இந்த தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும்? நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ள நெருங்கி வருவதற்கு அவருடைய உறவு ரொம்ப முக்கியம். ஜெப ஜீவியம் ரொம்ப முக்கியம். அபிஷேகம் ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம ஒன்றை விட்டு ஒன்றை செய்துவிட முடியாது. வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஜெபிக்கணும். இந்த கிருபை இருந்தால் நாம் பாவத்திற்கு விலகி ஜீவிக்கலாம். சில அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா, நல்லா ஆவியில நிரம்பி ஜெபிச்சேன்னா, நான்லாம் ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆவியில நிரம்பி சர்ச்சில் வந்தா 2 பாயை கிடிக்கிறது, 2 சேரை உடைக்கிறது, இந்த வேலைலாம் மும்முரமா நடக்கும். நாம நினைப்போம் இது அபிஷேகத்துல நிரம்பி துள்ளுது போல அப்படின்னு நாம நினைப்போம். ஏன்னா அபிஷேகத்துல துள்ளுற ஆட்களும் ஒரு மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி ஆட்களும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆண்டவருக்கு ரொம்ப தெளிவா சொல்லி இருந்திருக்காரு. அந்த மரத்தின் கனிகளினாலே அது அறியப்படும். இப்ப ஒரு கனி உள்ள மரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கனி உள்ள மரம், இப்போ மாமரம் இருக்கு. சில மாம்பழம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும்.
சுவையாக இருக்கும், ருசியாக இருக்கும். சில மாம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, வாயில் வைக்க முடியாது, அவ்வளோ புளிப்பாக இருக்கும். ஒரு சமயம் ஒரு மலை தேசத்தில் ஒரு பெரிய துறை வீடு, அது அங்கே துறைன்னு சொல்லுவாங்க, பெரிய துறை வீடுன்னுவாங்க. அதாவது மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சின்ன துறை, மேனேஜருக்கு பெரிய துறை. இப்போ அவங்க வீட்டில் ஒரு பெரிய மாமரம் நிற்கிது. இந்த மாமரம் சீசன் யானைகளுக்கு தெரியும், ஆனைக்கூட்டத்துக்கு ஃபுல்லாக தெரியும். அந்த ஆனைக்கூட்டம்லாம் கரெக்டாக இந்த மாங்காய் காய்ச்சி பழுக்கிற நேரத்தில் வந்துடும். அது அந்த மரத்தில் கொஞ்சம் பறித்து சாப்பிட்டு தான் போகும். என்ன வேலி போட்டாலும் அதெல்லாம் தாண்டிடும். அதெல்லாம் நம்ம எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் இப்போ வச்சு பார்த்தாலும் எலக்ட்ரிக் ஃபென்ஸ் எல்லாம் அதுவே வரும்போது எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா 2 கட்டையை தூக்கிட்டு அது போட்டு அது ஏறி நடந்து போய் எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் ஏறி நடந்து வந்துடுது. அது அவ்வளோ டெக்னாலஜி அது கண்டுபிடிச்சி வச்சுருக்குது. நம்மளால டெக்னாலஜியை கண்டுபிடிக்க அது நல்லா கண்டுபிடிச்சு. அப்போ இந்த மரத்தில் மாங்காய் இருக்கும், நாங்கள் வெளியிலேருந்து பார்ப்போம், தோட்டத்துக்குள்ளே இருக்கும். ஒரு நாள் எனக்கு ஆசை, அப்போ எங்கள் சித்தப்பா கிட்ட சொன்னேன். அவர் காதிலே வாங்கினோன்னா அதை எடுக்கவும் முடியாது போல், உள்ளே போக முடியாது. இந்த மிருகங்கள் தான் போய் சாப்பிட்டு வரும். ஏன்னா பெரியதொரு வீட்டுக்குள்ளே யாரும் போக மாட்டாங்க. அங்கே பல விதமான பழ மரங்கள் இருக்குது. அதனால் அவங்க ரொம்ப செக்யூரிட்டியாக வச்சுருப்பாங்க போல். அப்புறம் எங்கள் சித்திக்கிட்ட சொன்னேன், இப்படி நான் கேட்டேன், சித்தப்பா காதிலே வாங்கலை, இது என்கிட்ட சொல்லியிருக்கூடாதுன்னா நீ ஏன்டா அவர்கிட்ட சொன்னேன், உனக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அடுத்த நாள் போய் அந்த மரத்துலேருந்து 2-3 காயை பறித்து எடுத்துகிட்டு இந்த நீ கேட்டப்போ மாங்காய் பார்த்து சாப்பிடு, கொஞ்சம் டேஸ்ட்டு நீ சாப்பிட்ட போல் இருக்காது, கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும், நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டாங்க. அதை சாப்பிட்டா வேறு ஒன்றும் சாப்பிட முடியாதுப்பா அப்படின்ட்டாங்க. நான் சின்ன வயசு, உடனே நான் வாங்கி நம்ம எப்போதும் மாங்காவுக்கு என்ன பண்ணுவோம், அப்படியே உப்பு தடவி மிளகாத்தூள் தடவி உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆர்வத்தோடு மாங்காயை பிச்சு வெட்டி அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் தடவி வாயில் தான் வச்சேன். ஐயோ என்ன புளிப்பு, வாயெல்லாம் கூச்சம், ஒரு கடி தான், வாயே கெட்டு போச்சு. அதை மாங்காயை அப்படியே வச்சுட்டு எங்கள் சித்தி வந்த உடனே நான் கேட்டேன், அது புளிக்குதே, ஏதாவது சொல்லக்கூடாதா சித்தி அப்படின்னா அவங்க சொன்னாங்க, நீ ஆர்வப்பட்டடா, சித்தப்பா அதுக்கு தான் பறிச்சுட்டு வரல. சித்தப்பா பறிச்சுட்டு வர்றதுக்கு காரணம் நீ சாப்பிட மாட்டேன்னு தெரியும் அவருக்கு, வாயெல்லாம் கெட்டு போயிடும்னு. நீ அவர்கிட்ட 2 முறை கேட்ட, அவரும் என்கிட்ட சொன்னார். அப்புறம் நீ என்கிட்டையும் கேட்ட, நானும் அப்படியே அதெல்லாம் வேணாண்டா, அந்த காய் நல்லா இருக்காது, புளிக்கண்டான்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன், கையால் ஆகலை இதுகளுக்கு புளிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவல்ல. அதனால தான் நான் பறித்து கொண்டு கொடுக்க சொல்லி உனக்கு கொடுத்தாச்சு. நீ சாப்பிட்டு பார்த்தியா, புளிக்குதா, இன்னும் கேட்பியா? நான் சொன்னேன், எங்கள் ஊரில் இருக்கிற மரம் எவ்வளோ தேவலாம், அதில் புளிப்புள்ள மாங்காய் கூட பழுத்துச்சுன்னா இடிக்கும், இது படமே பெரிய புளிப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த மலையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கத்தை பார்த்துட்டு, பிளைனில் இப்படி இருக்குது, மலையில் இப்படி ஒன்று இருக்குது, அது நமக்கு ருசியை தரும், நம்ம வாய்க்கு நல்லா இருக்கும்னு நினச்சா அது நல்லா இல்லை, பயங்கர புளிப்பாக இருந்துச்சு. அது அந்த ஆனைக்கூட்டத்துக்கு தெரியும் போல். அது அழகாக எடுத்து அது சாப்பிட்டு என்னென்னு சாப்பிட்டு போச்சுலாம் நமக்கு தெரியாது. அது பறித்து அந்த சில கிளைகளெல்லாம் முறித்து எடுத்து அதெல்லாம் பறித்து சாப்பிட்டு போயிடும்னு சொல்லுவாங்க. நம்ம நீதிமான்கள் என்ற நிலை, நீதிமான்கள் என்ற சூழ்நிலை நமக்குள்ளே வருமே. ஆனால் சில நேரத்தில் நம்ம சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது கர்த்தர் இப்படி விட்டுருவார்.
நாமெல்லாம் ஐயோ ஆண்டவரே இது இப்படி இருக்க தெரியுதில்ல, நான் உனக்கு சொன்னால் உனக்கு தெரியாது, என் ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாருன்றவன். அதனால் நான் ஜெபத்தை கேட்குறேன், நீ இனி இந்த காரியத்தை செய்யாத. அப்போ நமக்கு ஆண்டவர் நன்மையானதை வைத்திருக்கிறார். நீதிமானுடைய வாழ்வு எப்போதுமே எப்படி இருக்குமா? நன்மையானது, செழிப்பானது, மேன்மையானது, ஒரு மகிமையானதாக இருக்கும். அதை தான் கர்த்தர் நமக்கு தர விரும்புகிறார். அப்போ நீங்களும் நானும் நீதிமான்கள் என்று அழைக்கப்பட்டு நீதியில நிலைத்திருக்கிறபடி அந்த கிருபையை கர்த்தரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நீதிமான்களை வாழறது சும்மா கிடையாது, சுலபம் கிடையாது. பல போராட்டம் வரும், பல நெருக்கடி வரும், பல பிரச்சனை வரும், பல சூழல்கள் நமக்கு எதிராக நிற்கும். அதுல நீதிமானாய் நிலை நிற்பது தான் நீதிமான். பிசாசு பாவத்தை நம்மளா பாவம் செய்ய போகணும். ஒரு மனுஷன் அவனா குடிக்க போகணும்னா பணம் வேணும். ஆனா பிசாசு கொண்டு வர்ற செக்கில் இப்போ என்னன்னா இலவசம். நண்பர்கள் ஆளை கூட்டு போவான், வாடா இலவசமாக குடிப்போம். அது இந்த பாவம் இலவசம், அந்த பாவம் அது இலவசம், இப்படி இலவசமாக வரும். நீங்கள் யோசேப்பை குறித்து வேதம் ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லி தருது. யோசேப்புடைய வாழ்க்கையில் போத்தேபார் தலையிட்டு போத்தேபார் அவனுடைய துணியை பிடிச்சி எடுத்தா அவன் தன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடிட்டான் வெளியே. அவனுக்கு பல பொய் காரணங்களை புனைஞ்சு அவனை சிறையில் அடித்து தூக்கிட்டு போய் சிறையில் போட்டாங்க. ஆனால் என்ன நடந்துச்சு? இந்த போர்த்தேபாருடைய மனைவி போர்த்தேபாருடைய வீட்டிலிருந்து யோசேப்பை துரத்தி விடலாம். பாவத்திற்கு அவன் இணங்கவில்லை என்ற உடனே அவனுக்கு அவதூறான காரியங்களை சொல்லி அவனை தூக்கி வீசிவிடலாம். ஆனா அவன் தன் நீதியில் நிலைத்திருந்தபடினால், நீங்க நல்ல கவனமா பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த நிச்சயமான ஒரு காரியத்தை எங்கள் ஆண்டவர் சொல்லி தந்திருப்பாரு. அவனுடைய வாழ்வில் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். He lost Potiphar. He lost Potiphar's wife. இப்ப நாம இப்படி ஒண்ணு யோசிப்போமே, போத்தேபாருடைய மனைவி அவனை பாவத்திற்கு கூப்பிட்ட பொழுது இவன் பாவம் செய்திருந்தானே, ஆனால் அந்த மனைவி என்ன பண்ணியிருப்பா? போத்தேபாரை போட்டு தள்ளிட்டு இவனை தன் வீட்டுக்கு எஜமானா மாற்றி உட்கார வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் கர்த்தர் யோசேப்போடு கூட இல்லை என்று தான் வரும். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். அந்த பாவம் வந்துச்சு, இந்த பாவம் வந்துச்சு, உங்கள் நீதியிலிருந்து உங்களை விலக்கி, உங்கள் பரிசுத்தத்திலிருந்து உங்களை விலக்கி கொண்டு போய் பாவத்திற்கு அடிமையாக உங்களை தள்ள நினைக்கிற எந்த காரியத்தையும் வேண்டாம் என்று நீங்கள் உதறி தள்ளிட்டீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்கள் மடியில் இருக்கு. என்னன்னா, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்பார், உங்களோடு கூட இருப்பார். கர்த்தருடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை விட்டு விலகாமல் கைவிடாமல் கூடவே இருப்பார். இந்த பாக்கியத்தை யோசேப்பு பெற்றுக்கொண்டார். ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அந்த துன்மார்க்கமான வாழ்க்கைக்கு அவன் தன்னை விற்று போட்டிருந்தால் அவன் வாழ்வில் பெரிய லாஸை சந்திச்சிருப்பான். ஆனால் தன்னை பாதுகாத்து கொண்டு தேவனுக்கு பரிசுத்தம் என்று இருந்ததினால் என்ன செய்தார் தெரியுமா? பார்வோனுக்கு மேலாக அவனை உயர்த்தினார். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உயர்ந்தவன், மற்றபடி எகிப்து முழுவதும் நீதான் உயர்ந்தவன் சொல்லிட்டு அவனுக்கு ஏதோ ஒரு அடிமை பெண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வைக்கல. அவனுக்கு அந்த அந்தஸ்துகள், ஆசைகள், உயர்வுகள் எல்லாம் வந்த உடனே பார்வோனே யோசேப்புக்கு பெண் பார்க்கிறார். ஆஸ்நாத்ன்னு சொல்லுகிற ஒரு பிள்ளைய
அது ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய பிள்ளை. அது பெரிய பெரிய இடம், அது பெரிய பணக்கார பக்தி உள்ள ஒரு பட்டணத்து ஆசாரியனுடைய பிள்ளை. பார்வோன் பேசுறாரு, நம்ம யோசேப்பு. அவங்க கேட்பாங்க, கார்டியன் யாரியா? நான் தான். நீங்கள் ராஜா? அப்புறம் நாங்கள் என்ன கேட்க முடியும்? முடிஞ்சது, கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. பாருங்க, இவன் எதிர்பார்க்கல. யோசேப்பு எதிர்பார்த்தாரா? இல்லை. கத்தர் கூட இருந்தா ஓன் பட்டணத்து ஆசாரியனுடைய மகள் அவனுக்கு மனைவியாக வந்தா. அவனுக்கு 2 பிள்ளைகளை கத்தர் தந்தார். யோசேப்பு எகிப்தில் எங்கும் வளவரக்கூடிய ஒரு பெரிய ஆளுகைக்குரியவனாய் இருந்தான். இந்த காலை வேளையில அந்த ஆளுகையை, அந்த அபிஷேகத்தை, அந்த கிருபையை, அந்த அபிஷேக வல்லமை, அபிஷேக நன்மையை உங்களுக்கு எனக்கும் நிறைவாய் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆதலால் நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறார், நான் நீதியில நிலைத்திருக்க அவர் எனக்கு உதவி செய்வார் என்று ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீதிமான் என்று அழைத்திருக்கிறீர். அந்த நீதியில நிலைத்திருந்து உம்முடைய திருமுகத்தை தரிசிக்க ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை வரத்தை தாங்க, தயவை தாங்க, ஆசீர்வாத நன்மையை தாங்க, இரக்கத்தை தாங்க, மேன்மையும் மகிமையுமான காரியத்தை தந்து உயர்த்தி விட வேண்டும் என நாங்கள் செபிக்கிறோம். நீர் அப்படி தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உயர்த்த போகிற நல்ல தயவுக்காக, கிருபைக்காக, பிரசன்னத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.